welcome back to Race Vlog. Hopefully எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எஸ், Race Vlog இஸ் பேக். ஒரு மாதம் கழிச்சு திரும்ப மோட்டோ vlog வந்திருக்கு. எஸ், எங்கே ஜி ஒரு மாதம் காண போயிட்டீங்க? எங்கே தான் போனீங்க? என்ன தான் ஆச்சு? ஏன் திடீர்னு இந்த இவ்வளோ பெரிய கேப் எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கெல்லாம் இந்த வீடியோவில் பதில் இருக்குது கைஸ். ஓகே, ஸோ நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டு போகலாம். ஆக்சுவலி ஏன் வந்துட்டு ஒரு மாதம் லீவுனா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி யுவரான ஒரு சின்ன வெரிஃபை இஷ்யூ. எஸ், என்னால் என்னோடய யூடியூப் அக்கௌண்ட் வந்துட்டு வெரிஃபை பண்ண முடியல. நானும் வந்துட்டு என்னோடய விதவிதமான நம்பர்லலாம் போட்டு 2 நம்பர் வச்சுருக்கேன். 2 நம்பரே போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சு, 3 வாரம். ஸோ ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் தான் ஃபைனலி ஐ ஜஸ்ட் வெரிஃபைட் மை அக்கௌண்ட். ஏன் வெரிஃபை பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சத்தியமாக எனக்கே தெரில. ஸோ யூடியூப்பில் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணி கேட்டு பார்த்துட்டேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, ஸோ பல யூடியூபர்ஸ் மூலிமா வந்துட்டு நான் கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு வெரிஃபை ஆகும். ஸோ நானும் ஒரு மாதம் விடாமல் ட்ரை பண்ணி ஃபைனலாக லாஸ்ட் வீக் தான் நினைக்கிறேன், லாஸ்ட் வீக்கு யுவர் அக்கௌண்ட் இஸ் பின் வெரிஃபைட். கடைசியாக ஒரு தடவை ட்ரை பண்ணேன், வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தம்ப்நெயில்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு 15 நிமிஷத்துக்கு மேலே எல்லாம் போடலாம். ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே வந்துட்டு 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறனால என்னால் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா அந்த 15 நிமிஷத்துக்கு இருக்கிற மேலே தான் வந்துட்டு கண்டென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு 15 நிமிஷம் இல்லாத வீடியோவாக சுருக்கி போட்டோன்னா வெறும் வீடியோ மட்டும் தான் இருக்கும், கண்டென்ட் இருக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ ஆஃப்டர் திஸ் ரெகுலராக பார்க்கலாம்ல என்ன, திரும்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெல்கம் பேக்காக மறுபடியும் ரேஸ் vlog வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ ஆச்சு, என்ன அவ்வளோதான் முடிஞ்சா, ரேஸ் vlog ஒழிக்கப்பட்டான், திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டான், அந்த மாதிரிலாம் வேறு பேசியிருந்தீங்க வேறு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். டிக்டாக்ஸ்லேயும் வீடியோ போடுறதில்ல, ஏன்னா அது வெரிஃபை பண்ண முடியாததுனால சீரியஸாக ரொம்ப டவுன் ஆகிட்டேன். என்னால் கேமரா பார்க்கக்கூட முடியல. கேமரா அது பாட்டுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, நான் பாட்டுக்கு கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வேலையே. என்னால் எனக்காக வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் போயிடுச்சு, அந்த மாதிரி வெரிஃபை பண்ண முடியாததுனால. ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக வீடியோஸ் வரோம்ல, வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக போடுவேன், டெஃபினெட்லி போடுவேன். ஸோ இந்த போகிறனால எண்ணெய் விலைலாம் ஏறி போயிருக்கு. எஸ், திரும்ப மோட்டோ vlog செய்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு வேறு. நான் வேறு மோட்டருக்கு வேறு 97 தான் வேறு ஊற்றுவேன். அதாவது மேக்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் ரவுண்டு. எஸ், அது என்னடா 1 லிட்டருக்கு 5 மில்லி போட்டு வச்சுருக்கான். தெரில, மேபி கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு இந்த லாங் ரைட்லாம் போகிறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் இருக்கும் நம்புகிறேன். லாஸ்ட் வீக் கூட வந்துட்டு ஒரு லாங் ரைட் இருந்துச்சு. இந்த Y16 மெம்பர்ஸ் குரூப் மூலிமா வந்துட்டு ஒரு ரைட் போக வேண்டியது, அதுக்கும் போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா வேலை, அப்புறம் ஏதோ இந்த வெரிஃபை காரணத்தினால போக முடியாமல் போயிடுச்சு. அந்த வெரிஃபை மட்டும் அந்த மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெரிஃபை ஆயிருந்துச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் போயிருப்பேன்.
ஸோ வாட் டு டூ? சரி பார்க்கலாம். ஜி 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 ஓ செட். ஐயோ விஐபி ஸ்பாட் கிடைக்காது. இடையில தான் போயிட்டு மோட்டருக்கு ரிம்மு மாற்றிட்டு வந்தேன். ஆக்சுவலி அந்த ரிம்மு மாற்றுறது எல்லாமே வந்துட்டு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறது தான். பட் அதான் சொல்கிறேன்ல, அந்த வெரிஃபை ஆகாதனால சீரியஸாக மூட் ரொம்ப டவுன் ஆனிச்சு. என்னால் மோட்டோ வ்ளாக் செய்கிறதுக்கே தோணலை ஒரு மாதத்துக்கு. என்னடா இப்படி இருக்கு? ஏன்னா தம்ப்நெயிலெல்லாம் வந்துட்டு நல்லா இருந்தால் தான் வந்துட்டு மக்களுக்கு நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ தம்ப்நெயில் பார்த்து கூட நிறைய பேர் வருவாங்க. தம்ப்நெயில் இல்லாமல் வீடியோ போட்டால் என்னத்துக்கு வருது? ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக போச்சுல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இதுக்கப்புறம் லீவு போட்டேன்னா ஒன்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இல்லை நான் வந்துட்டு எங்கேயாச்சும் வெக்கேஷன் போயிருப்பேன். ஸோ பார்ப்போம் கைஸ், இதுக்கப்புறம் வீக்லினே பார்க்கலாம். இதோடு வந்துட்டு அடுத்த ரைட் இன்னும் யாருமே எதுவும் பேசலை. மேபி நெக்ஸ்ட் மந்த் போல் ஒரு ரைட் போனால் போவேன்னு நினைக்கிறேன். அப்படி போனேன்னா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வீடியோ இது வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி ஆலில் போட்டுங்க. அதுக்கப்புறம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன். ஐயோ வளர்றேன்டா, சை என்னடா வளர்ற. ஓகே பை பை கைஸ், பாய்.